நம்ம விளையாடுற இடம் இது. நம்ம இந்த இடம் இவ்வளோ இடம் நம்ம விளையாடிருக்கோம், அப்படி தானே? இந்த இடத்த சுத்தமாக வைக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டு? நாம் என்ன நினைப்போம், யாரோ குப்பை போடுறாங்க, யாரோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விடக்கூடாது. இந்த சமூகத்தில் நாம் விளையாடுற இடத்த அட்லீஸ்ட் என்ன செய்யணும்? யாருங்க ரெகுலருக்காக பையன் மாதிரி நாங்கள் இந்த கடற்கரையில் நாங்கள் ஓடுற இடம் இருக்குல்ல, ஓடுற இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓடுவோம். இந்த ஓடுற இடம் பூரா எங்கே குப்பை இருந்தாலும் என்ன செய்வோம்? நாங்கள் எடுத்துருவோம். குப்பை கிடையாது, குப்பையே என்ன செய்யாது? குப்பே இல்லாத எங்கள் இடம் தான் எங்கள் கடற்கரை. ஏன்னா வேறு யாரும் வந்து எடுப்பாங்க, யாரும் வந்து பண்ணுவாங்கன்னு பண்ண முடிச்சு நாங்கள் நினச்சதே கிடையாது. ஏன்னா எங்ககிட்ட ஆள் இருக்குது, இவ்வளோ பேர். இப்போ நீங்கள் 100 பேர் இருக்கிறீங்க, ஒவ்வொரு ஏரியா பிரித்து விட்டால் போதும், ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வந்தால் போதும் என்ன செய்யாது? இந்த பீச் சுத்தாயிரும். அப்படி தான் சுத்தப்படுத்திகிட்டு இருக்கும். அப்புறம் அந்த பீச்சுக்கு வரக்கூடிய இடங்கள் அங்கேருந்து வர்றீங்களா, இந்த இடத்துல முன்னாடி வர முடியாது. இந்த உடமரங்க இருக்குல்ல, உடமரம் வந்து ஃபுல்லாக என்ன செய்யும்? அடைச்சிக்கிட்டு இருக்கும். இதை எவ்வளோ நாங்கள் தான் அருவா கொண்டு வச்சு வெட்டி அதை வழிப்படுத்தி விடுவோம். புரிஞ்சா அவங்களுக்கு? அப்போ ஏன்னா வரணும்ல, பாதுகாப்பாக வரணும், போனால் முள் இருக்கக்கூடாது. அப்போது நமக்கு இந்த சமூகத்துக்கு நான் இங்கே வேலை செய்கிற மாதிரி நீ உன் கிராமத்தில் என்ன செய்யணும்? சமூகத்துக்கு இந்த நீட்னஸுக்கு வேலை செய்யணும். சமூகத்தில் நம்ம இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். சுத்தங்கிறது சுத்தம் சோறு போடும் இல்லைங்களா? அது இங்கே ஆரம்பிச்சேன்னா நம்ம வீடும் என்ன செய்யும்? சுத்தமாக இருக்கும். இந்த இடத்த க்ளீன் பண்ணி வைக்கணும் நம்ம பொறுப்பு. அதே மாதிரி கிரவுண்டு என்ன செய்யணும்? நம்ம கிரவுண்டில் நீட்டாக வச்சுருக்கீங்க. எந்த இடத்துலையும் குப்பை என்ன செய்யலை, போடலை, அழகாக இருக்குது. நீட்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு நம்ம அடுத்த கட்டம் நகல முடியும். சுத்தம் தான் நமக்கு சோறு போடணும். ப்ளஸ் அது போட சொல்கிறீங்களா, இந்த சுத்தம் தான் நமக்கும் சோறு போட்டு. நீங்கள் கிரவுண்டு விளையாடிட்டு இருந்தீங்களா? இந்த இண்டோர் வரதுக்கு முன்னாடி நான் சம்பவத்தை கேளுங்களேன். இண்டோர் வர்றதுக்கு முன்னாடி இடமே கிடையாது, நம்ம நீட்டாக வச்சு விளையாடிட்டே இருப்போம். இந்த அவங்க ஹெலன் டேவிசன் எம்பி இந்த வண்டியில் போனவங்க பையன் மாதிரி இவ்வளோ பெண்கள் விளையாடும், இவ்வளோ பேர் விளையாடுறாங்களே, இவங்களுக்கு ஒரு வழி இல்லையே, இந்த இடம் கிரவுண்டு இல்லையே, சுத்தமாக இல்லையே, அவ்வளோ சாக்கடாது பாயிரானோ, சாக்கடை பாயிரானோ. அது எப்படி இல்லை, இவங்களை சுத்தப்படுத்தி கொடுக்க ஒரு இண்டோர் போட்டு கொடுப்போம்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க? ஒரு இண்டோர் நினச்சாங்க போட்டு கொடுக்குறாங்க. புரிஞ்சா? உன்னை சமூகத்தில் 10-15 வருஷம் வேலை செஞ்சால் உனக்கு அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்கிறேன். இது மட்டும் இல்லை, ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் எனக்கு என்ன கிடச்சுன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் STAT ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா டைரக்டர், ஸ்போர்ட்ஸ் டைரக்டர் இந்தியன் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு ஃபுல்லாவுக்குமே ஒரு டைரக்டர் IAS. அவர் ஒரு நாள் திடீர்னு கன்னியாகுமரிக்கு வந்தவர் நம்ம கிரவுண்டை பார்க்க வந்துட்டார். புரிஞ்சா? அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நீங்கள் அன்னைக்கு அவ்வளோ பேரும் யூனிஃபார்ம் போட்டு நீட்டாக இருந்து அவரை வரவேற்று மாலை போட்டு வரவேற்று அவர் கிரவுண்டு எல்லாம் காட்டி கொடுத்தோம், அந்த இடம் என்வாயர்மெண்ட்லாம் காட்டி கொடுத்தோம். இதில் யார் எந்த கவர்மெண்ட் தந்து நீங்கள் என்ன பண்ணி கேட்டாங்க? எல்லாமே அரசாங்கம் தந்தது பாதி, நாங்கள் செஞ்சது பாதி. மண் போட்டு ட்ராக்கு போட்டு பார்த்தீங்களா, எல்லாம் எல்லாமே பசங்க உழைப்பு. இவ்வளோ உழைச்சி இவ்வளோ நீட்டாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு அவர் உடனே பண்ணுறாரு, இவ்வளோ பண்ணி நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டில் பசங்க இருந்தால் எல்லாம் என்ன செய்யணும். அப்போ நாங்கள் சொன்னோம், என்ன செய்கிறதுக்கு பையன் மாதிரி சாப்பாடு தான் முக்கியம் அப்படி சொன்னோம். என்ன சொன்னோம்? நல்ல சாப்பாடு கிடைக்கல, இது கிடைக்கல, அதுக்கு எதாவது பண்ணால் பரவாயில்லன்னு சொன்னோம். சரி பரவாயில்ல. அப்போ அவர் உடனே பக்கத்தில் வந்து சென்னையில் உள்ள டேரக்டர் வந்திருந்தார், ப்ளஸ் ட்ரிவாண்ட்ரம் அந்த ஒரு LPC அந்த அதுவும் சாயிருக்கு அவங்க உள்ள பிரின்ஸிபால் வந்திருந்தார் கூட. அவர்கிட்ட என்ன செய்யலாம் பார்ப்போன்னு ஐடியா கேட்டார். அவர் சொன்னார், சார் வந்து சிம்பிளாக பண்ணாங்கன்னா, இப்போ ஸ்கூல் பசங்க இருக்காங்க, 30 பேர் ஸ்கூல் பசங்க இருந்தாங்க. இந்த 30 பேர் ஸ்கூல் பசங்களுக்கும் நாம் வந்து என்ன பண்ணலாம், ஒரு டே ஸ்காலர் ஸ்கீம் போட்டு மாதம் 600 கொடுக்கலாம், கிட்டும் கொடுக்கலான்னாரு. சரி ஓகே, நமக்கு அப்போ ஒரு மாதம் 600 போதும், ஒரு நிக்கர் பண்ணி நல்ல ட்ராக் ஷூட் கிடைக்கும் போதும்னு சொல்லிட்டு, சரி உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். நாங்கள் அதை பண்ண என்ன செய்யலை, போயிட்டார், நாங்கள் கண்டுக்கிடல, விட்டுட்டோம். திருப்பி ஒரு நாள் ஃபோன் அங்கேருந்து வருது, எங்கள் திருவண்ணாமலேருந்து வருது, சார் வந்து அவர் திருப்பி என்கிட்ட ரிமைண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்கள் அதை பண்ணி கொடுத்தீங்களான்னு சொல்லி. நீங்கள் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இருந்து என்கிட்ட ஒரு ஃபார்ம் இருக்குது, இந்த ஃபார்ம் மாதிரி ஃபில்லப் பண்ணி கொண்டு வாங்க, இதை கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும், அங்கே நினச்சிவாங்க, நாங்கள் கொடுத்து சேங்ஷன் வாங்கி உங்களுக்கு ஒரு 30 பசங்களுக்கும் மாதம் 600 கொடுக்க கிட்டுக்கு ரெடி பண்ணி தரேன் சொன்னாங்க. சரி, இந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் போய், ஸ்கூலுக்கு பேரில் தான் வரோம் ஃபண்டு, ஸ்கூலுக்கு தான் வரோம், ஸ்கூல்லேருந்து கொடுக்கணும். அப்போ ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் போய் நான் கையெழுத்துக்கு போய் நிற்கிறேன். ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பயந்துட்டார், இது எங்கே சென்னையிலேருந்து கவர்மெண்ட் பணம் வருது, இதுக்கு ஆடிட் இருக்கும், இதுக்கு பிரச்சனை இருக்கும், நாங்கள் போட்டு தர மாட்டேட்டாங்க. பயந்து நினச்சிட்டாங்க, இல்லைம்மா ஒன்றும் வராது, ஹெட் மாஸ்டர் சொல்லி பார்த்தா ஒன்றும் இல்லை, நீங்கள் போட்டு தரங்கன்னு அப்புறம் இல்லை, போட்டு தரல. அப்போ நான் சொன்னேன், அந்த திருப்பி நாங்கள் போகல. அப்புறம் திருப்பி அவர் ஃபோன் பண்ணி கேட்டார், திருப்பி கூப்பிட்டார். இவர் கூப்பிடலை, டெல்லியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கிரவுண்டுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்டார். அப்போ இவர் என்கிட்ட கேட்டார், திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டார், சார் இப்படி ஸ்கூலில் போட்டு தர மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அவர் உடனே கூப்பிட்டு அங்கே சொல்லி இப்படி ஸ்கூலில் போட்டு கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி, அப்போ அவர் உடனே கூப்பிடாரு, அவர் உடனே வர சொல்லுங்கன்னு சொன்னாராம். எங்கே திருவனந்தபுரத்துக்கு வர சொல்லி என்ன வர சொன்னார், நீங்கள் வாங்க சார் உங்களை அவர் பேசணும்னு சொன்னார்னு சொல்லி, இப்போ டெல்லியிலேருந்து பேசணும்னு சொல்லாருன்னு வர சொல்லார். அப்போ நாங்கள் என்னடா இவர் டெல்லியிலேருந்து கூப்பிடாருன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்வோம், நான் தீபன் சொல்லி கோச்சிருந்தால அவன்
2 3 பசங்க 4 பேராட்டு காரில் எங்கே போகிறோம், அங்கே திருவனந்தபுரத்துக்கு போகிறோம். அவர் சார் மேலே வந்து எங்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு. உங்கள் பேரில் ஒரு அகாடமி ஆரம்பிச்சுக்கிடுங்க. அப்போ நான் அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கு எங்கள் ஊரில் இடம் இல்லை, அப்போ எப்படி ஆரம்பிக்கணும்? இல்லை அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் ஒரு அகாடமி ஆரம்பிக்கிறதுக்கான எஸ்டிமேட்டை போட்டு கொண்டு வாருங்க. அப்போ எங்கே இருக்குதுன்னு சொல்லியாச்சு. அப்போ ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்காங்க நிறைய பேருக்கு. நான் பிவி சிந்து பற்றி எனக்கு சொன்னேன்ல, அந்த ஸ்போர்ட்ஸ் அகாடமி கோபி சிந்து நடத்துகிறாரு, அவருக்கு இந்த ஆள் போட்டு கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் அந்த மாடலை போய் பாருங்கள், அங்கே என்னெல்லாம் இருக்கோ ப்ரொவிஷன் இருக்கோ அந்த ப்ரொவிஷன்லாம் போட்டு எஸ்டிமேட் போட்டு கொண்டு வாருங்க, உங்களுக்கு தந்துடலான்ட்டு. அப்போ எஸ்டிமேட் போட்டு ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் இடம் வேணும். நமக்கு எங்கே எவ்வளோ இடம் இருக்குது? 1 ஏக்கர் இருக்குமா? இதில் அகாடமி ஆரம்பிக்க முடியாது. அப்போ நான் திருப்பி அவர்கிட்ட சொல்கிறேன், சார் இந்த இது வச்சு பண்ண முடியாது, இடம் இல்லைன்னு சொன்னோன்னா, அப்போ திருப்பி அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவர் என்ன சொல்கிறார், இடம் இல்லாட்டெல்லாம் பரவாயில்ல, இடம் வாங்கிட சொல்லுங்கிறார். இடம் எங்கே? நம்ம ஊர்லேயே வாங்கிட சொல்லாரு. இடம் எந்த செலக்ட் பண்ணுங்கள், ரூபாய் பற்றி பிரச்சனை இல்லை, ஃபண்டு இருக்குது, உங்களுக்கு பண்ணி தரோம். அப்படி ஃபண்டு இங்கே இடத்த எங்கே பார்க்குறது? 20 ஏக்கர் 10 ஏக்கர் இடம் வேணும். நான் 2 தடவை அழிஞ்சு பார்த்தேன், எஸ்டிமேட் போட்டு கொடுத்து பார்த்தேன். அவர் எல்லா எஸ்டிமேட்டும், ஒரு நீச்சல் குளம், ட்ராக்கு, 100 பேர் தங்குறதுக்கு பெட்டு, ஹாஸ்டல், ரூம், எல்லோரும் தனித்தனி ரூம் போட்டு ஃபெசிலிட்டிஸோட தாரான்னு சொல்லியாச்சு. இவ்வளோ தாரன்னு சொன்ன பிறகும் அவர் அப்புறம் இங்கே முடியாதுன்னு வெளியே தாரானா, வெளியே கவர்மெண்ட் ஏரியா எங்கே கீரிப்பாறையில் இருக்குது, குலசேத்தில் இருக்க இடம் இருக்குது, அங்கே போய் பண்ணுங்கண்ணா. நான் அங்கே போய் நினைச்ச மாட்டேன். எனக்கு எங்கள் ஊரை விட்டா என்ன செய்யாது? இந்த சொந்த ஊரை விட்டு இவ்வளோ பேரை வச்சு விட்டு நான் போக முடியுமா? நான் போக முடியாதுன்னு சொல்லி நான் போகவும் இல்லை, அதை ஃபாலோ பண்ணாலும் வரவும் இல்லை. அப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்ச பிறகும் அகாடமி ஆரம்பித்து வேறு வழியில் நான் போயிருக்கலாம், ஏன் போகலை. ஏன்னா அங்கெல்லாம் போனோம்னா செலக்டட் பிளேயர்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். புரிஞ்சவங்களுக்கு பிளேயர் செலக்ட் பண்ணி எடுக்க முடியும். அவுட்புட் கேட்பாங்க, கொடுக்கணும். எல்லா அவுட்புட் கேட்பாங்க, கொடுக்கணும். இங்கே அப்படி இல்லை. நான் கொடுக்குறது அப்படி இல்லை. கபடியே தெரியல ஒருத்தனுக்கு, வாய்யா வா, நீ டைவடிச்சோம்ல, கபடியே தெரியாது நினச்சிருக்கோம், அவனை கற்றுக் கொடுக்க வைக்கிறோம். இவ்வளோதான் எனக்கு வேலை. இதுதான். நீ அப்போ தான் நீ இன்னொருத்தனுக்கு நினச்சிவா, கபடி விளையாட தெரியாதாலும் கற்றுக் கொடுப்பா, இல்லைனா நமக்கு வராது. இந்த என்வாயர்மெண்ட்டு நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த முக்கியம்? இந்த என்வாயர்மெண்ட்டு நமக்கு என்ன சூழலை முக்கியமாக வைக்கும்போது தான் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு உண்டு.